கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு அழகான சிட்டுக்குருவி இருந்தது. அந்த சிட்டுக்குருவி என்ன செய்தது? தினமும் ஒரு விதையை மணலை தோண்டி அதில் புதைத்து வைத்தது. அப்பொழுது காகம் சொன்னதாம், ஏன் நேரத்தை நீ வீணாக்குகிறாய்? இதற்கு பதில் வேறு ஏதாவது வேலை பார்க்கலாமே என்று சொல்லி கிண்டல் அடித்தது. ஆனால் அதை யார் சொன்னதையும் கண்டு கொள்ளவில்லை. அதன் பாட்டிலேயே அது என்ன செய்தது? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதையை மணலிலே புதைத்து வைத்து கொண்டே வந்தது. அது மழை பெய்த நேரம் அந்த விதை முளைத்து அழகான மரங்கள் வளர்ந்தன, பழங்களை கொடுத்தது, கனிகளை கொடுத்தது. அப்பொழுது கோடைக்காலமும் வந்தது. கோடைக்காலம் வந்தவுடன் எல்லா பறவைகளுக்கும் தங்குவதற்கும் மர நிழல் கிடைத்தது, கிளைகள் கிடைத்தது, உணவும் கிடைத்தது, பழங்கள் கிடைத்தது. அந்த சிட்டுக்குருவியின் ஒரு முயற்சியினால், அது செய்த ஒரு காரியத்தினால் எல்லா பறவைகளும் பாதுகாக்கப்பட்டது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசித்தோமானால், ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். கர்த்தரை அறியாத மக்களுக்கு அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்ய கர்த்தரிடத்தில் நாம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானமுள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற விதமாய், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் விதமாய் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தையும் பலத்தையும் தாருங்க. உம்முடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் எடுத்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.